ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி பியூரி, கீ ரோஸ்டட் நட்ஸ் எல்லாம் வச்சு இன்னைக்கு சூப்பரா ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு பேன்ல கட் பண்ண ஸ்ட்ராபெரி 1 கப், சுகர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூட தண்ணி எதுவும் சேர்த்தாம 5 மினிட்ஸ் ஸ்ட்ராபெரி குக் பண்ணி அதை ஆற வச்சு பியூரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா க்ரீம் விப் பண்றதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு ஐஸ் பேக் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா வந்து க்ரீம் விப் ஆயிரும். நம்ம வந்து இன்னைக்கு 3 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம், 1 கப் சுகர் எடுத்திருக்கோம். விப்பிங் க்ரீம் பவுலில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் வச்சுட்டு விப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நடுவில் 1 கப் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக க்ரீம் கன்சிஸ்டன்சி வரைக்கும் நமக்கு எப்படியும் ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் ஆயிரும். இப்போ ஓரளவுக்கு க்ரீம் இந்த மாதிரி ஸ்டிஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ராபெரி பியூரி சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக ஃப்ரூட் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு பொதுவாக வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக எடிபிள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் அதை சேர்த்தா தான் வந்து அந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கலர் வந்து கிடைக்கும். பியூரி வந்து நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. எதுவுமே வந்து சூடாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து க்ரீம் நல்லா இந்த மாதிரி ஸ்டிஃபாக கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஐஸ்கிரீமில் சேர்த்துறதுக்காக நம்ம மிக்ஸ்டு நட்ஸ் ப்ளஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ஒரு சாப்பரில் சேர்த்துட்டு பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இந்த ஐஸ்கிரீமுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே கீழே வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஐஸ்கிரீமில் சேர்த்துக்கோங்க. பாதி அளவு நட்ஸை மட்டும் சேர்த்துட்டு பேலன்ஸை வச்சுட்டோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்ப வந்து டாப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். க்ரீமை வந்து ஒரு கண்டெய்னரில் சேர்த்துட்டு இதை பிளாஸ்டிக் ரேப் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். 6 to 8 ஹவர்ஸ் நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பராக ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரெடி.